என்ன தெரியலையா இன்னும் புரியலையா? என்ன சார் உங்க அப்பாவை கொஞ்ச நாள் கடை பக்கம் ஆளையே காணோம். அவர் தவறிட்டாருப்பா. தவறிட்டாரா? அடப்பாவுமே, போன மாசம் தானே சேர்ல உட்காந்து சேவிங்க பண்ணிட்டு போனாரு. போன மாசமா? அவர் செத்தே 1 வருஷம் ஆகுதுப்பா. கொடுக்கு பிதுங்கிடும். ஏன்பா பிச்சை, எல்லா கடையிலையும் பிளேட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்னடான்னா இன்னும் பழைய கத்தி வச்சு திட்டிட்டு இருக்க? புடிங்க சார். என்ன சார் இது? கத்தி. சவர கத்தி. இந்த கத்தி யாரோட தெரியுமா? யாருது? எங்க அப்பாரோடது. எங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா கொடுத்தாரு, அவங்க அப்பாவுக்கு அவங்க முப்பாட்டம் கொடுத்தாரு. ஆதி பாட்டனோட கத்தி சார். இந்த கத்தி முதல்ல எந்த முகத்தை சவரம் பண்ணுச்சு தெரியுமா? எந்த முகத்தை? முகலாய சக்கரவர்த்தி அக்பர். என்னது? புயல் படிச்சிருக்கீங்களா? எங்க முப்பாட்டம் கதையெல்லாம் மிஸ் பண்ணிடுவானுங்க சார். டெய்லி காலையில அக்பர் யார் முகத்துல கண் முழிப்பார் தெரியுமா? யார் முகத்துல? முப்பாட்ட முகத்துல சார். எதுக்கு? அரசியல் அட்வைஸ் கேட்க. ஓ, கத்தியில சார் புத்தி. என்னடா எப்போ வயிறு கொஞ்சம் பொறுமுதுனே. பொறுமுதா? இரும வச்சிருவேன். நீ சொல்றது என்னால நம்பாம இருக்க முடியலப்பா. கையெழுத்து போடுறேன். ஏய், வணக்கம் போடுறா. டேய், கைது போடுறா. ஏய், குமரா. ஏன்பா, பேங்க்ல நான் லோன் வாங்கினேன், நான் திருப்பி கட்டுவேன், நடுவில் நீங்க யாரு? டேய், யாரா நீங்க? எங்க இருந்தா வரீங்க? மேல பார்க்காதடா, கீழே குனி. டேய், ஏய், ஸ்கூலுக்கு போலையாடா? அடியே சுபத்ரா, இங்க என்னடி பண்ற? அத்தா. ஏய், இங்க எதுக்கு வந்து சவுண்ட் விடுற? அடியே உன் தலையில இடி விழ. என்னடி ஆச்சு சொல்லி தொலைடி. அப்பா, அப்பா, நம்ம ரகு மாமா. ஆமா. அது யாரையோ கூட்டிட்டு ஓடி போயிடுச்சாம். என்னது? அது வீரபத்ர கோயில்ல நிக்குதா. ஃபோன் பண்ணி சொன்னுச்சு. வீரபத்ரன் கோவிலா? அட நம்ம தண்டையார்பேட்டையில இருக்கு பிச்சை. அடியே, யாரடி கூட்டி ஓடி போனா? அடியே சுபத்ரா, உன் தம்பி யாரடி கூட்டி ஓடி போனா? அம்மா, அம்மா, அப்பா கேக்குறாரு, மாமா யார கூட்டிட்டு ஓடுனாருன்னு. நானா கூட்டி கொடுத்தேன், அவனாதான் ஓடி போனா. உங்க அப்பாவுக்கு எனக்கு ஒரு சொல்ல தூக்கமே வராது. ஐயோ, இந்த மாட்டிக்கிட்டு நான் படுறேனே அவஸ்தை. ஏய் கொடுக்கு, உனக்கு என்னடா?
டேய் இப்ப என்னடா ஆச்சு? எல்லாத்துக்கும் முன்னாடி அண்ணி எப்படி செவடின்னு சொல்லாதீங்க அண்ணா. ராசா கொடுக்கு உங்க அண்ணனை பாத்தியா என்ன வார்த்தை சொல்றாரு? நானா கூட்டி கொடுத்தேன். அடே நிறுத்திய மானத்தை கூவி விக்காதடி. ஆமா உன் மாமா கூலி வேலை செய்யறதா? நீ தான் என்ன பொண்ணு கேட்டு வந்து எங்க அப்பா கால்ல விழுந்தா பாருப்பா எங்க அப்பா வாயிராரு. அட கர்த்தாவே. பிச்சை நீ கிறிஸ்டினா? டேய் கொடுங்க நிறுத்திடா. ஏய் உனக்கு என்னடி வேணும்? எனக்கு என்ன வேணுமா? எனக்கு என்ன வேணும்? நீ ஒரு மாமாவா ஒரு தகப்பனா நின்னு என் தம்பி கையில தாலி எடுத்து கொடுக்கணும். அவ பொண்ணு கழுத்துல தாலி கட்டினது என் கண்ணால பார்க்கணும். அடி உட்ட காது பஞ்சர் ஆயிடும். எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? பாருங்கயா எல்லாரும் ரெடியா தான் வந்திருக்கா. தம்பி அக்காலுமா சேர்ந்து என் ட்ரவுசர் அவுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஒழுங்கு மரியாதை பிள்ளைகள் கூட வீட்டுக்கு போயிடு. இல்ல மொட்டை அடிச்சு தாலி எடுத்துருவேன். நீ தானே என் தம்பிக்கு மொட்டை அடிச்சு மடியில உட்கார வச்சு காது குத்துன. பிச்சை நீ காதும் குத்துவியா? யோ போங்கயா. ஐயோ அண்ணி விடுங்க. யோ முடிய வெட்டணும் உங்க வேலைய. யோ என் குடும்ப பிரச்சனை உங்களுக்கு இது எப்படிங்க? வா இங்க ஓடுற நீ வா 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 சீக்கிரம் யோ யோ ஓடு ஓடு ஓடு. விடியா. உங்கள மூக்க சிந்தனா போதும் உடனே எல்லா ஆம்பளையும் வந்துருவீங்க. விடுங்க. யோ விடு விடுங்க. கொடுங்க. ஏறு போ. வண்டி உட்காருண்ணே. நீ என்ன பெரிய பாசமலர் சிவாஜியாடா? பொங்குற. பாத்து உட்காருமா. அண்ணே என்னடா சேக்குண்ணே. எதுக்குடா? சினிமால ஒரு விஷயத்துக்கு போறதுக்கு முன்னால கையாட்டுவாங்கண்ணே. கொடுக்கு கத்தி எடுத்து உள்ள போ. கொடுக்கு கடையா பத்திரமா சரி பாத்துக்கமா. என் கடை மாதிரி பாத்துக்கிறேன் நீ. ஓ போ உனக்கு எனக்கு என்ன ஆக போகுது பாரு. நாளைக்கு மீட் பண்ணிடலாம். கஸ்டமர் வந்திருக்காங்க பாரு. சார் என்ன சார் சாப்பிட்றீங்க? மங்கா உனக்கு என்ன வேணும்? எல்லாருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் கொடுறா. என்ன ஃப்ளேவர் சார்? சீக்கிரமாக சாப்பிட்டு வெளில போகிற மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடு. எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணும். பட்டர் ஸ்காட்சா சார்? ஸ்காட்ச். ஓகே சார். மங்கா ம் இன்னைக்கு பெரோல் முடியுது. ஸ்டேஷனுக்கு போகணும். ம் கேஸ் உடைக்க முடியாதுன்னு வக்கீல் சொல்லிட்டாரு. ம் இன்னொரு 3 வருஷமாவது உள்ள இருக்க வேண்டியது இருக்குண்டா. ம் டேய் நான் கூட தான்டா பேசிட்டு இருக்கேன். சாரிடா அஃபிஷியல் கால். என்னடா கரெக்டாக மேட்ரை கடிச்சிட்டேன் போல. மூத்திர அடிச்சிடற விட்டுருவான்னு சொன்னேன். எங்கே நான் சொன்ன கேட்குறான். ஐஸ்கிரீம் சாப்பிடு கூல் ஆயிரும். எங்க அந்த ஆள் என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம போயிடலாங்க. எங்க இன்னும் பார்த்துட்டே இருக்காங்க. நீங்க வந்து உட்காரு, நான் இங்கே உட்காடுறேன். வா. டேய் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்கடா. இரு பில் பே பண்ணிட்டு வரேன். டேய் என்னடா முறைக்கிற? இன்னைக்கு கடவுள் உனக்கு தண்டனை உன்னை எட்டு வர பாரா. ஏன்பா மாமா ஓடி போய் கல்யாணம் பண்றாரு? வீட்லயே உட்கார்ந்து பண்ணலாம்ல. பண்ணுவான் அவன் தலைய மொட்டை அடிச்சு கரும்புடி சம்பளி குத்திட மாட்டேன். அப்படினா
டேய் வாயை மூடுற. ஒழுங்கா கடைக்கு வந்து தொழில கத்துறான்னு சொன்னா காலேஜ் போய் தான் படிப்பேன்னு ஒத்த கால நின்னா காலேஜ்ல போய் புடிங்கி கிளிப்பான்னு சொன்னா இப்ப என்னத்த புடிங்கி கிளிச்சான்னு பாத்தியா? என்னது? என்னத்த புடுங்கறான்னு பாத்தியா? நேரா பார்த்து ஓட்டுங்க. ஆமா நேரா போலீஸ் பாத்துட்டாலும். ஏய் நிறுத்து. என்ன லாரிலையா வர? ஒரு பைக்ல எத்தனை பேர் போவீங்க? லைசென்ஸ் எடு. இவ யாருன்னு தெரியுமா சார்? யாரு? என் பொண்டாட்டி சார். ஏய் பொண்டாட்டினா மினிஸ்டர் வீட்டில் வேலை செய்கிற பொண்டாட்டி சார். இவங்க போலேன்னு வச்சுக்கோங்க எல்லா பாத்திரம் அப்படியே கிடக்கும் நாரும். ஒன்று பண்ணலாம், நான் நிக்கட்டுமா இல்லை நீங்கள் இந்த மினிஸ்டர் பொண்டாட்டிட்ட பேசுறீங்களா? நான் என்னப்பா தப்பா சொல்லிட்டேன்? நீ கிளம்பு. நீங்க பேசுங்க சார். அப்பதான் சார் மனசு சொல்லுங்க மேடம். தலையில பேன் கடிக்க சொரிஞ்சானா நீ போவாதா? என்னடா பொழப்பு இது? ஆளுக்கு ஆளு அதிகாரம் பண்றாங்க. ச்சே. எங்கண்ணே போலாம்? மங்காண்ணே. டேய் தெரியாதா போடா. வீட்டுக்கு போலாமா? மங்கா 6 மணிக்கு நீ ஸ்டேஷன்ல ஆஜராகணும்டா. வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்குனா கரெக்டா இருக்கும்டா. எது கரெக்டா இருக்கும்? எது கரெக்டா இருக்கும்? நீ உள்ள இருந்திருக்கியா? எல்லாரும் பார்க்கும்போது கக்கூஸ் போயிருக்கியா? ரோட்ல போறோம்னா துப்பாக்கி சுண்ணும் போல இருக்கு. பாருக்கு போலாமா? பேச்ச மாத்திரையா? டேய் அதை விட்டு வெளில வாடா. நீ சாயங்காலம் உள்ள போற. இன்னும் 3 வருஷம் கழிச்சு தான் வெளியே வருவேன். மண்டல மசாலா இருக்கா? மசாலாவா? ஏய் இது என்ன கவர்மெண்ட் போற ரோட்ல மாமா வீடா? நான் லாஜிக் பேசிட்டு நீ முறைக்கற. டேய் யார் மூஞ்சி பாத்திர பேசுற? ஏன்னா ஸ்பீக்கர் போற ஒரு ஃபேமிலி ட்ரிப் போயிட்டு இருக்கு, நீ வந்து பேக்கப் போற எம்ப்ராய்டரி டேமேஜ் பண்ணி பாப்பியா? டேய் மூர்ரா ஏன் வாய் வெத்தல போட்றோம்? போடும் சூடால சுண்ணாம்பு தடவிடுவேன். டேய் இன்னொரு வாட்ட பேசினா மூஞ்ச பஞ்சர் ஆக்கிடுவேன். ஓ பஞ்சர் கடை வச்சிருக்கியா? யார் இவர்தான் ஓனரா? டேய் தெரியாம நடந்து போச்சு, சாரிப்பா. சாரி சொன்னா சீன் முடிஞ்சிருமா? ஏய் கௌதி அவன் தலை முடிய போச்சு உள்ள இல்லடா. முடியா டேய் முடியா பத்தி ஆட்டடா பேசு. நில்றா வர. டேய் லோசு வண்டா ஓடிட்டு உட்கார்றா. சொல்றா வெளிய வர நான் வரேன்டா உள்ள. கௌதி மங்கவரே கறிட்டு பேசுடா. அவன் கையை வெட்டி டிக்கில போடுறா. டேய் நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். வாடா வெளிய வாடா. ஏய் நெஞ்சத்துல இருந்தா வாங்கடா டேய். வாடா. வரமாட்டீங்களா டேய்? வாங்கடா டேய். புள்ளைங்க கூப்பிடுறதுக்காக போறேன். இல்ல கொன்றுவடா டேய். சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் இப்போ தான் டிரைவிங் கற்றுட்டு இருக்கேன். தெரியாமல் உங்கள் வண்டி இடிச்சிட்டேன். இது அப்பா கார்டு. வண்டிக்கு ஏதோ டேமேஜ் இருந்ததுன்னா யூ கேன் கிளைம் இட் சார். சாரி. அண்ணா அல்லாவே தெய்வமே ஐயோ ஓ மை ஜீசஸ். ஏய் மங்கா கொஞ்சம் குஞ்சா போதுமே முதுகுல மூட்டை ஏத்திடுவானுங்களே. கோட்டி உங்க அப்பா லைஃப்ல எத்தனை மூஞ்சிய பாத்துருப்பான். நீ லவ் யூ மட்டும் வரல வெச்சுக்க மாவன இன்னைக்கு. அவ்வளவு பெரிய ஃபைட் போட்டுருப்பீங்களா அப்பா? அப்புறம் அப்பா கை பிடிச்சு பாரு. நல்லா புடுறா. பர்மா தேக்குடா. குத்து விட்டா குன்ன குடி குலுங்கிடும். மாவன கைய தூக்குனதுக்கே அவ்வளவு பயந்தவன கைய இறக்கி இருந்தா குத்த வச்சு கக்க போவாதவன் நிக்க வச்சா உனக்கு போவானா? பாத்தனே அவங்க மூஞ்சில ஓங்கி அடிச்சத நான் பாத்தனே. டேய் கௌதி ஏன்டா இப்படி அபாண்டமா சொல்ற? மங்கா நான் பார்த்தேன். அவன் கைய ஓங்குனா ஆனா அடிக்கலடா. அப்படியே அண்ணன் மூஞ்சி பஞ்சரான மாதிரி ரத்தம் வருது. டேய் பின்னாடி வந்த கார் இடிச்சல குலுங்கி அடிபட்டுச்சுடா. என்ன பேச பத்த பாத்த சின்ன அடிக்கல அண்ணன் குலுக்கி வரா. அவன் அடிச்சிருப்பான். டேய் நீ பின்னாடி தான நீ அடிச்சத பாத்தியா? நீ விட்டங்க உட்கார்ந்திருந்த பின்னாடி உட்கார்ந்திருந்த அப்புறம் எப்படி அடிக்கலங்கற? மங்கானே நான் பார்த்தனே அவங்க மூஞ்சில ஓங்கி ஆக்கற விட்டத நான் பார்த்தேன். அண்ணே ரத்தம் நல்லா வருதுண்ணே. ஏம்பா எதுக்கு ஆளாளுக்கு இப்ப டயலாக் பேசிட்டு இருக்கீங்க? 20 வருஷம் கூடுமாங்கப்பா. மூஞ்சி வீங்கிட போகுது. ஐயோ ஆமா ஆமா. டாக்டர் நீ பாரு ஹாஸ்பிடலுக்கு. அண்ணே நீ பாத்தியா? நான் பின்னாடி உட்கார்ந்திருந்தேன். பின்னாடி போ. அண்ணா வலிக்குதுடா. டேய் மங்கா நான் பார்த்தடா வடிக்கலடா. மங்கானே அவன் அடிச்சான். டேய் கௌதி அவன் அடிக்கலடா. யோ அவன் அடிச்சாயா? போச்சடா. நான் பார்த்தனே. ரெண்டு ஏய் கீதா அவன் கை நீட்டினத பார்த்தேன். டேய் டாய் சவுண்ட் கேட்டுச்சு ரத்தம் வந்துச்சு. காதக பாத்தியா பார்க்கலையா சொல்லுடா. நீ பாத்தியா? அவன் கை நீட்டினத பார்த்தேன். 3 டேய் சிவா. அண்ணா
உங்க மூஞ்ச முன்னாடி கை தூக்குறதுக்கு அவன் கையை எடுத்துருக்கணுண்ணே. அண்ணே ரத்தம் இன்னும் வந்துக்கினே இருக்குண்ணே. டேய் உன்னை குலுக்கி போட. அண்ணே நான் பார்த்தேண்ணே, அவங்க மூஞ்சில அடிச்சல நான் பார்த்தேண்ணே. 5 ஓட்டு. யார் சொல்றனே கேட்காத மங்கா. டேய் நான் இருக்கும்போது உன்னை அடிக்க விட்டுருவனா? அவன் சும்மா சவுண்ட் விட்டா அவ்வளவுதான். கௌதமா அண்ணே ஒரு காயின் குறா. மங்கா ஃபேக்டரிக்கு போயிடலாம்டா. போகலாம். நான் டாஸ் போடுறேன். பூ விழுந்தா ஃபேக்ட்ரிக்கு போயிடலாம். தலை விழுந்தா அவன் தலையை எடுத்துடலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டணத்தா. இப்பதானே நம்மளுக்கு நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆகுது. ரகு பேசுறாங்க. அம்மா ரகு மாமா பேசுறாரு. தம்பி ரகு, சாமி அக்கா வந்துகிட்டே இருக்குப்பா. உங்க மாமா வந்து தாலி எடுத்து தர வராரு. நீ ஒண்ணு கவலைப்படாத. என்னது? டேய் ஃபோன் சரியா வேலை செய்யலடி. மாமா அது வந்து ஏன் லேட்னு கேக்குறாரு. என்னது? லேட் ஏன்னு கேக்குறாரு. லேட்டா? வழியில 4 ரவுடி பசங்க உங்க மாமாவை உரண்டு கிழித்தாங்க. உங்க மாமா அந்த 4 பேரு காது செவிலியும் கழட்டி கையில கொடுத்துட்டாரு. சாமி நீ கவலைப்படாத. ஒரு ராஜ்தூத் பைக் சார், கருப்பு கலரு. அவ்வளோ அடையாளம் தான் சார் பார்த்தோம். ராயப்பேட்டை வழியா லெஃப்ட்ல கோபாலபுரம் வழியா போச்சு. அண்ணே அண்ணே ஒரு ஃபேமிலி பைக்ல போனது பாத்தீங்களாண்ணே? எத்தனை பேருண்ணே? 4 பேரு. என்ன பைக்கு? ராஜ்தூத். என்ன கலர்ண்ணே? கருப்பு கலர். எந்த வருஷம் மாடலுங்க? இன்னும் நீங்க அடங்கலையாடா? டைம் இல்ல. இல்ல மொத்த பேத்தி ரோட்ல மொட்டோட விட்டுருவேன். TCX 7298. ஆமா ராஜ்தூத். அட்ரஸ் சொல்லுங்க. ரொம்ப விசேஷமான கைமா. இந்த கைய பார்த்தாலே சுபிட்சம் வரும். டேய் நீதான் மணியா? ஜோதிட சிகாமணி. டேய் உனக்கு இன்னைக்கு சனிதானா? எங்கடா வண்டி? யாருக்கு? என் ஃப்ரெண்டுக்கு. பிச்சை. என்ன பண்றான்? சிகை அலங்காரம் சொல்றாங்க. அவன் அட்ரஸ் என்ன? மேல என்னடா பாக்குற? யோசிக்கிறேன். அவர் வேலைக்கு ஆக மாட்டார்ண்ணே. ஓல்டு ஸ்டைலு. ரயில் பயணங்கள் சங்கர் மாதிரி முடிவெட்டினா யாருன்னே வருவா? இப்பெல்லாம் புதுசு புதுசா ஜூப்ளி கட்டிங், ஸ்வைங் கட்டிங், மங்கி ஸ்டைல், மேட் மேக்ஸ்னு தினுசு தினுசா வெட்டினா தானே கஸ்டமர் தலையை காட்டுறாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேனே, அவருக்கு சுத்தமா மூளையே முளைக்கலனே. அதனால நான் அமெரிக்காவுக்கு போயிடலான்னு இருக்கேனே. அமெரிக்காவா? ஆமாண்ணே. அங்க மைக்கேல் ஜாக்சனுக்கு முடி வெட்டணுமா. வாங்க சார், கட்டிங்க சேவிங்க. மாலை எவ்வளோப்பா? மாலை எதுக்குப்பா?
மாலை எதுக்கு கேட்பாங்க? கழுத்துல போடதான். மன்னிச்சுக்கப்பா, தெரியாம கேட்டேன். புது மாலை தானா இல்ல தண்ணி தெளிச்சு வச்சிருக்கீங்களா? யோ, உனக்கு மாலை கிடையாது, பக்கத்துல வாங்கிக்க. வாங்கிக்கிறோம். அத்தா சீக்கிரம் வாங்குங்க, நேரம் ஆகுது. பாட்டி, இந்த மாலை எவ்வளவு? தம்பி, இந்த வாயுவரமா இருக்கிற பொண்ணு சாவுட்டு கொண்டு போகலாமா? சாவன்னு உனக்கு சொந்தமா? ஏன் கிளவி அவசரமா பேசுற? இது கல்யாணத்துக்கு வாங்குற மாலை தானே? தட்டுவாணி போயல, இது பொறத்துக்கு போடுற மாலைடா. அந்த பக்கம் போய் பாருடா, கல்யாண மாலை கிடைக்கும். மாலை எதுக்கு வாங்குவாங்க? கழுத்துல போடுறதுக்கு தானே. பார்த்து உனக்கு எவனா மாலை போட்டுற போறான். பொக்கத்து இருக்குன்னு ஏதாவது ஒரு மாலை வாங்குங்க. அதெல்லாம் பழைய மாலை, புது மாலை வாங்க. சொல்றா கொடுக்கு. அண்ணே, யாரோ நம்மள தேடி வந்திருக்காங்க அண்ணே. தேடி வந்திருக்காங்களா? சாயங்காலமா சொல்றா. ஐயோ, சாயங்காலம் வரைக்கும் தாங்காதுண்ணே. என்னடா சொல்ற? நமக்கு இப்படி ஒரு கஸ்டமரா? இவங்கள பார்த்தா நம்ம கஸ்டமர் மாதிரி தெரியலண்ணே. நமக்கு கடன் கொடுத்தவங்க மாதிரி தெரியுறாங்கண்ணே. கொடுக்க கடன் கொடுத்தவன கடை தெரிய வரதாடா செய்வேன். இதுக்கெல்லாம் காங்கலாமா? அண்ணா உனக்கு கனமாப்பேட்டையில ஒரு கடையை போட்டு தரலான்னு முடிவு பண்ணிருக்க. நீ என்னடானா பேசி சமாளிடா, வாய் இருக்குல்ல. இது ஒரு நிமிஷம் தம்பி, இந்த மாலை எவ்வளோப்பா? 250 ரூபாண்ணே. இந்த மாலை 250 ரூபாயா? நான் என்ன தொழில் பண்ணேன்னு தெரியுமா? கோயம்பேட்டில் பூ வியாபாரம். எங்கிட்டே பூ சுத்துறியா? கோயம்பேடா? நான் டெய்லி போய் வரேண்ணே, உன்னை பார்த்ததே இல்லையே. அந்த மார்க்கெட் என்ட்ரியில் உள்ள நுழைஞ்ச லெஃப்ட்ல ஒரு ஆர்டர் இருக்கு. ஏய் நிறுத்துடா, எதுக்கு இப்படி போட்டு உரிச்சு எடுக்கிற? டேய் டேய், பேசி முடிச்சிட்டேடா. இப்போ நான் பேசுறேன் கேளுடா. என் பிள்ளைங்க முன்னாடி எனக்கு கேவலமா பேசிட்டேன். ஆம்பளையான்னு கேட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன். ஏய் இங்க வா சார். இங்க பக்கத்துல 10 பேர் அடிச்சு போற மாதிரி ஏதாவது இடம் இருக்கா? என்ன மாதிரி இடம் சார்? பார்க் ஏதாவது இருக்கா? பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு சார். பொட்டானிக்கல் கார்டன் வாசல்ல நினைக்கிறேன். வாடா டே, ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் பிறந்தா கிளம்பி வாடா. ஆமாடா, நான் அங்கே தான் நிப்பா. நீ வாடா, வாடா வாடா. நீ இறங்குடா, இறங்கு. அப்பா போலாம்ப்பா. அத்தா எதுக்கு நிறுத்துறீங்க அத்தா? அம்மா அம்மா, அப்பா குஸ்தி போட போறாரு. யாரு இவரா? சத்தமா கதவை சாத்தினாலே இவர மூத்ரா போயிடுவாரு. இங்க பாருடி, இது சிங்கிள் மேன் மான பிரச்சனை. நான் யாருன்னு கூப்பிடுறது இப்பதான் டைம் வந்திருக்கு. நான் போறேன், நீ பொத்திட்டு இங்கே இரு. என்ன இங்கே இருக்கணும்? வர அத்தா, என் தம்பி அங்க காத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ, இவனுக்கு கழுத்து நீட்டினதுக்கு ஒரு கழுத்துக்கு நீட்டு இருக்கலாம். நித்ரா, மங்கா வேண்டாம்டா, வீட்டுக்கு போயிடலாம்டா. இங்கே இரு. நியாயம். ஓ, குச்சியை பேப்பர்ல சுத்தி எடுத்தாரியா? நீ மட்டும்தான் எடுப்பியா? நானும் எடுப்பேன். மாயக்கண்ணனா இருக்கிறானே. டேய் போடா, நீ போ.
பாத்தியா அவன பாத்தியா சும்மா இருக்க வேண்டியதானே? என்னவா ரஜினிகாந்த் வேலை எல்லாம் பண்ற? இப்ப என்னாச்சு சார்? இப்படி எல்லாம் நடக்க தெரிஞ்சுதான் காலைல கடையை விட்டு வெளில வந்திருக்க மாட்டேன். ஆமா, எல்லா உதாரையும் விட்டு இப்ப ஊழவடி சார். நான் இப்ப என்ன சார் பண்ண? கண்ணமாப்பேட்டையில ஒரு குடியை வெட்ட சொல்லு சார். என்ன எப்படியே காப்பாத்து சார். ஏதாவது பண்ணி சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஏய் மங்கா ஒரு மென்டலு. அவன் மண்டையில புழு ஏறிடுச்சு. உன் காலையோ கையோ வெட்டாம இன்னைக்கு தூங்க மாட்டான். சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ வந்து காலை பிடிச்சா சார் குடும்பலாம் இருக்கு சார். குழந்தை இருக்குல்ல சார். சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வெளில தலை காட்டாத. சாயங்காலம் 6 மணிக்கு பரவல் முடிஞ்சு மங்கா உள்ள போறான். அது வரைக்கும் ஓடு ஒளி இல்ல உன்ன ஒளிச்சிருவான். ஓடு. அத்தா 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 அட அத்தா சீக்கிரம் வாங்க. நல்ல நேரம் முடிய போகுது அத்தா. டேய் கூப்பிடுங்கடா. அப்பா வெளிய வாங்கப்பா. அத்தா கல்யாணத்துக்கு போகாம இப்படி கக்கூஸ்ல வந்து உட்கார்ந்திருக்கியே நியாயமா? கொஞ்சமாவது அடக்க முடியாது? அத்தா என்னடா? ஐயோ அத்தா அத்தா ஐயோ இந்த ஓட்டுக்கு வாக்கப்பட்டு நான் நாரி போயிட்டேனே. டேய் சிவா, இந்த பிச்சைக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேன்றான் ராஸ்கல். உனக்கு தான் ஃபோன் பண்ணானா? இல்லடா, யாரும் பேசலடா. ஃபோன் பண்ண எனக்கு பண்ணு. சொல்றேன்டா. அண்ணே மூத்திரம் வருதுடா. டேய் உனக்காவது வருதுடா, எனக்கு இனிமேல் வராதுடா. ஏய் இறங்கடி. இவ வேற வண்டியில இருக்கு. உங்க அப்பா ஒரு வண்டியாவது வாங்கி கொடுத்தானடி? இந்த ஓட்ட வண்டி வேணா, ஆட்டோல போலான்னு சொன்னேன். இங்க பாரு, உங்க அப்பா நான் சொன்னடி. எனக்கும் எங்க அப்பாவை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போனது ஆசை. பணமரம் ஏறவன் ஏன்டா சொரியணும்? அப்படிதான் சார் ஆடியன்ஸ் நினைப்பாங்க. சரி சொல்லு. அங்கதான் கதையை நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணா சார் வைக்கிறேன் பாரு ஆப்பு. மாமா டேய் பிச்சை, இங்க என்ன பண்றீங்க? தம்பி அஸ்டன்ட் ஆயிட்டான். ஏவிஎம்ல கதை சொல்லணுமா? நம்ம குடும்பம் தான் பரம்பரை ஏவிஎம்க்கு முடிய திருத்துறமே, அதான் ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்றான். சரி தம்பி கதை அப்படி, உன் கதையை சொல்லு. மாமா என் தலைமையில பாறாங்கல்லே விழுந்துருச்சு மாமா. டேய் கல்லு விழுந்தாடா, எடுத்து வீடு கட்டு. சும்மா பிரச்சனை தெரியும், வாயிலே வீடு கட்டாதீங்க. டேய் நான் யாரும் தெரியுமா? என் அப்பா யாரும் தெரியுமா? அதை விட்றா, என் முப்பாட்டை யாரும் தெரியுமா? அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்தப்ப அவளோட பிரச்சனையை பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வச்ச குடும்பம் நம்ம குடும்பம். நீங்களும் மாமா இப்படி பேசினா காலையில இருந்து நிக்காம ஓடிட்டு இருக்க. ஓடுறா, உன் கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் ஓடு. அலைய ஜாக் பண்ணாம விஷயத்த சொல்றா. அண்ணே இந்த பிச்சனை நித்ரா ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ ஹலோ, நான் பூச்சி பேசுறேன் சார். பூச்சியா? நம்ம பிச்சையோட ஒண்ணு விட்ட மாமா சார். பிச்சைங்க நம்ம பக்கத்துல தான் சார் நிக்கிறான். நீங்க வந்தீங்கன்னா நம்ம சுமூகமா பேசி ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிடுவோம் சார். தண்ணிக்குள்ள விட்ட குசு வெளியில வந்து தானே சார் ஆகணும். எதுக்கு மாமா இந்த பழமொழி? டேய் அவங்களுக்கு என் மேல ஒரு மரியாதை வர வேணா? நீ எங்க இருக்க? மந்தவெளி பஸ் ஸ்டாண்ட் ஏத்தாப்புல இருக்கிற ஒரு சந்தில நிக்கிறோம் சார். வரீங்களா? பூச்சி மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காரு. நீ புள்ளையோட இங்கே இரு, நான் பக்கத்துல போயிட்டு வந்துறேன். என்னது? உன்னால தாலி எடுத்து தர முடியல சொல்லு.
அதுக்காக முகூர்த்த நேரத்தை விட்டுட்டு தாலி கட்ட முடியாது. என்ன ஒரு ஆட்டோல ஏத்தி அனுப்பு, நானும் புள்ளங்கற போயிரோம். அடே குறமாசல பிறந்தவளே, நானே தலைக்கு மேல கரைய வந்து நிக்கிறேன், நீ வேற. டேய் பிச்சை, ஏன்டா கத்துற? மெதுவா பேசுறா. நீங்க வேற, அதுக்கு டமாரா அவுட். இங்க பாரு, நான் பூச்சி மாமோட வெளிய போறேன். நீ அந்த டீ கடையில போய் உட்கார்ந்து டீயை குடி. என்னது பிபியா? பிபி இல்ல, டீ போய் குடி போ. அத்தா, வரும்போது பூச்சி மாமி கூட்டிட்டு வாங்க. அவரும் பொண்ணு மாப்பிள ஆசீர்வாதம் பண்ணட்டும். பண்ணுவார். நமஸ்கார் சார், நான் தான் பூச்சி, பிச்சையோட மாமன். அவங்க ஓ, உங்களை தான் அடிச்சு டேமேஜ் பண்ணிட்டானா? பாவம் சார், தெரியாம பண்ணிட்டான். வாசகால் இருக்கும்போது நாம குனிஞ்சு தானே சார் போகணும். நடந்தது நடந்து போச்சு, நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கணும். நான் வேணா ஒன்று பண்றேன், அவனை உங்க வீட்டுக்கு வர சொல்லி ஒரு 1.5 வருஷம் ஃப்ரீயா சேவிங் பண்ண சொல்றேன். சார், ஒரு தாட்டையில விட்டா இன்னொரு தாட்டையை காட்டணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க பெரியவங்க சார். நமக்கு எந்த ஊர் சார்? வணக்கம் தம்பி. என் நெஞ்சில எட்டி வதச்சா 3 வருஷமா பாலம் கொடுத்த. இப்ப ஒரே அடியா எல்லாத்தையும் எட்டி வதச்சுட்டு போயிட்டாலே. குழந்தைய பாத்துக்கோன்னு அவ காலேஜுக்கு படிக்கிறா, அவளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி இருக்கா. மாமா என்ன பண்ணாரு? செல்லம் கொடுத்து வளர்த்தாரு, அது தப்பா? நீ பேசாதடா, பேசாத. நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? நீ தானே அவளை காலேஜ் கூட்டிட்டு போன. அவன் எவன் கூட பேசுறா, எங்க போறான்னு பார்க்காம விட்டுட்டியா? பாவி. எந்த சிரிக்கு மகனோட போனாலோ? ஐயோ, சீக்கிரம் போடா, போ. எங்க போனாலோ, எவன் கூட போனாலோ? ஐயோ ஐயா சாமி, என் பொண்ணை இழுத்துட்டு போனவன் காலும் விளங்க கூடாது. அவ 2 காலம் தண்ணிலாரி ஏறி கட்டையில நடக்கணும். அப்பதான் என் மனசு ஆறும். அம்மா, வீரபத்திரம் கோயில் எப்படிமா போனோம்? பீசாங்க திரும்பி நேரா போய் மூணு லகுது. ரைட்டு. கீழே பாத்துறேன், பாத்து இறங்கு. நீங்க போய் இந்த பாக்கல இருங்க, நான் போய் என்னாச்சுன்னு பார்த்து கூப்பிட்டு வரேன். சட்டு புட்டுன்னு வாங்க. போ போலாம். ஹே லாவி, அங்க பாரு. வா போலாம். கட்டிருமா? அடுத்து யாரியா? பிரியதர்ஷினி ராஜேந்திரன். போய் சீக்கிரம் வர சொல்லு. பணத்தை புடி. பிரியதர்ஷினி ராஜேந்திரன், கிளம்பி வாங்க, நேரம் ஆகுது. ஐயர் காத்துட்டு இருக்காரு. வாங்க. இருக்கு நம்பர் 27, உள்ள போய் பாருங்க. இவனே வேற தள்ளி. வேற என்ன? ஸ்வேதா. ஏ உன் பேர் என்ன? காயத்ரி.
உன் பேர் என்ன? பூஜா. ஏய் உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? விஜி. ஆ? விஜயலட்சுமி. நீதான் மாப்பிள்ளையா? உன் பேர் என்ன? ரவிக்குமார் சார். உன் பேர் என்ன? சுசீலா. திருட்டு கல்யாணமா? உனக்கு என்ன சார் ப்ராப்ளம்? இந்த கீதா, இது ரெண்டும் ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போகுது. எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. நீ கிறிஸ்டியன் லுக் விடு. கழுத்தை தூக்குனா கசக்கிடு. கசக்கிட்டுங்க. அம்ரிஷ், கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? ஓகே. ரகு, இவங்க எங்க அப்பா ஆளுங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதான் நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? யோசிக்கிறேன். சொல்றா, நான் கோயிலில் இருக்கேன், நீ இந்த கோயிலில் இருக்க. நான் சொல்லு. ஹலோ. ஐயா வணக்கம். ஏப்பா ஏப்பா உன்னதாப்பா இன்னும் பொண்ணு பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்கற? மாப்பிளமா? என்ன மாப்பிள? மாப்பிளையா? மாப்பிள வீடுன்னு சொன்னமா? யாரே நீ மாப்பிள வீடுன்ற? மாப்பிளே நான் தான். என்னடா எப்படி மறந்துட்ட? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை சகிலா படம் பார்த்திருப்போம்? என்னது? ஷக்கீலா படமா? ஷக்கீலா படமா பாக்குற? அவ யாருன்னு எனக்கு தெரியாது. பாத்தியா பாக்கலையா? இவனோட சேர்ந்து ஷக்கீலா படம் தான பாத்த? உண்மையை சொல்றா? இந்த பழக்கம் மட்டும் தான் இருக்கா இல்ல வேற ஏதாவது பழக்கம் இருக்கா? ஐயோ அப்படிலாம் இல்ல. இத பாரு, போய் சொல்ற வேலை வெச்சுக்காத. இல்லம்மா, நம்புமா. கோழி அம்க்கிறவா. மங்கா அவன் நம்ம கீக்குள்ளடா விட்டுறா. நான் பிச்சையை வெட்டணும். டேய் 5 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிருந்தா இன்னொரு கேஸ் மேல விழுந்ததுனா? இன்னும் 10 வருஷம் உள்ள இருக்கேன். டேய் ஏன்டா இப்படி பண்ற? பெத்தப்பா, நான் பாம்பு. என்னால் கொத்தாமல் இருக்க முடியாது. அண்ணே சிவா ஃபோன் பண்ணானே. பிச்சோட மச்சான கால் ஊனமா நம்ம உள்ள பாத வந்தானே எனக்கு. இங்க எங்கடா வந்தீங்க? அரே உங்க மாயா பூஜாரி மாதிரி எஸ்கேப் ஆயிட்டாங்கடே. சுப்பிரமணி பூங்கால ஃபைல் இருக்கா? இருக்குண்ணே, எல்லாம் செக் பண்ணிட்டேன். உங்களுக்கு 2 தடவை பார்த்துட்டேன். என்னையா ஓடுறாங்க? எதுக்கு ஓடுறாங்கன்னே தெரியலண்ணே. கையில அம்மளி கையில. ஐயோ கையில இல்லையே. எங்க இருக்குன்னு தெரியல. அம்மா இங்க கையில யாராவது பாத்தீங்களா? பாக்கலையாமேங்க. கையில அம்மா இனிமே அந்த மாதிரி படம்லாம் பார்க்க மாட்டாராமா. சத்தியம் வாங்கிட்டேன். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடலாம். ஏய் போற பக்கத்துல வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி பேசுற. பெரிய சாந்தி நிலைய காஞ்சனா இந்த மூஞ்சி முத்தலாம் தம்பி, என் பொண்ணு கையில பாத்தீங்களா? நானே ஒரு பையனை காணோம்னு தேடிட்டு இருக்கேன். நீங்க வேற. உங்க பையனை ஓடி போயிட்டானா? நீங்களும் ஓடுகாலி ஃபேமிலியா? ஓடு. தேடுங்க ஓடுகாலி முட்டை எங்க? சார் இங்க ரகுன்னு ஒரு பையன் வீல் சேர். டேய் மங்கா, காலையில இருந்து நேரம் சரியில்லை. கோயிலுக்கு வந்திருக்கேன்டா. நல்லது நடக்கும். ஃபேக்டரிக்கு போயிடலாம்டா. டேய் சீக்கிரம் போடா. நீ வாய் முட்டு சும்மா இருக்க மாட்டியா? அந்த பிச்சை தூக்கம் வர மாட்டேன். நீ லோலாயவெல்லாம் பண்ணாத, கம்முனு. இந்த ஓடுகாலி பையன் எங்க போய் தொலைஞ்சானா இவனை தேடி தான் நம்ம வாழ்க்கையில் டார்ச்சரா இருக்கு. என்ன தப்பு பண்ணி மீச எங்க இருக்க? வேற எவண்டி மாமூல வந்து போயிட்டியா? என் பொண்ணு எங்க தேடி காணல. இந்த பாரு என் பொண்ணு முதல்ல கிடைக்கல. ஒரு ஆளு ஷேடோ பண்ணுங்கறானா ராக் பார்த்து வந்திருக்கீங்க. படிப்பு வேணாம் ஒண்ணு வேணாம் காலை உடைச்சு கட்டி கொடுங்கன்னு கேட்டீங்களா? நீ பாத்தியா? ஏண்டி உன்னை மாதிரி படிக்காம இருக்க கூடாதுன்னா காலேஜ் அனுப்பிச்ச. அவன் என் கையில மட்டும் மாட்டல, உங்க தோலை உரிச்சு உப்பு கட்ட போட்டுருவேன். போன் எடுங்க. நீ எடுக்கலனா அடிக்காம இருப்பேன். இருடா, நீ வீட்டுக்கு வர. உன் ட்ரவுசர் கழட்டி. இந்த ஓடி போறவங்கள கல்யாணம் பிடிப்பாங்களா? அது இங்கதானா இல்ல பக்கமா எங்க இருக்கா? ஓ பக்கத்துல வேற இருக்கா? இல்ல தம்பி தெரியாம தான் கேட்க. இருங்க, இந்த ஓடாத காலம் ஒருத்தர் இருக்கான். அவன் மட்டும் போன் எடுக்கணும். நம்ம மட்டும் சேர்ந்து போ. கேளுப்பா. அண்ணே ஒரு ஐடியாண்ணே.
மாமா அவன் பேர் ரகுவா. காலேஜில் ஒரு வருஷம் சீனியரா. அவனுக்கு சொந்த பந்தம் எதுவும் கிடையாது. ஒரே அக்கா வீட்டுக்கார பேர் பிச்சை. என்ன செய்யறானா? முடி வெட்டுறவனா? ஐயோ நீ முடி வெட்டுற பிச்சையை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துட்டேன். அங்க அவனை பிடிச்ச சங்க அருகடா. வாடா. அப்படியே நான் சொல்லிட்டேன், அந்த கல்யாணத்துக்கு போக வேணாம். ஏண்டி கல்யாணத்துக்கு போறதுக்கு நெக்லஸ் வாங்கணுமா? ஆட்டம் போடாதரி. அலங்காரம் சொல் பேச்ச கேளு. அடுத்த மாசம் சைன் எடுத்தா. யா எங்களோட எங்கேயா போன? சார் ஸ்டேஷன்ல பேசிட்டு இருந்தேன் சார். சார் நீங்க ஒன்றும் அழட்டிக்காதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த பிச்சை உசாரு, நான் அவனை விட உசாரு. சேதாப்பேட்டை தேனாம்பேட்டை இந்த 2 பேட்டை விட்டுட்டு தண்டையார்பேட்டை வந்து கல்யாணம் பண்ண வந்திருக்கா. எனக்கு இந்த ஏரியா ரேசார் அதெல்லாம் தெரியும். அது போக இங்கதான் ஏதாவது கோயில கல்யாணம் பண்ணுவான். அந்த ஒரு சீட்டு கொடுப்பா, அது தொடக்கிற சீட்டு. அதை கிழிச்சு போட்டு தாலி ஆத்துட்டு 2 அறை விட்டுட்டோம், பொண்ணை கூட்டு போ. நான் அவன் காலை உடச்சு ஜெயில போடுறேன். என்ன சொல்றீங்க தம்பி? நம்ம எல்லாரும் தலையிலும் மிளகா அரைச்சிட்டு போயிட்டு அந்த பேமானி எங்க ஓடிட போறா? நார்த் மெட்ராஸ் ஃபுல்லா ரவுண்டு கட்ட சொல்லியிருக்கேன். மிச்சத்துக்கு உங்கள் இருக்காங்க. இதோ அருளானது கூட நம்ம சப்போர்ட்டா இருக்காரு. எங்க பார்த்தாலும் கோழி அமுக்கிற மாதிரி அமுக்குறோம். எனக்கு என் பொண்ணு வேணும், உங்களுக்கு அந்த பிச்சை வேணும். நம்ம 3 பேரும் ஒன்று சேர்றோம், எங்க கிடைச்சாலும் தூக்குறோம். நீங்க என் பொண்ணை பார்த்தீங்களா? எனக்கு தகவல் சொல்லுங்க. நான் அந்த நரியை பிடிச்சா உங்களுக்கு சொல்றேன். என் பொண்ணை பிடி, உனக்கு 1 லட்ச ரூபா தரேன். இல்ல அந்த பிச்சையை பிடி, தம்பி 1 லட்ச ரூபா தரும். அப்படி சரிதான தம்பி? 5 லட்ச ரூபா தரேன். சார் சப்ப பையாம இன்னும் 1 ஹவர்ல உன் காரை நோக்குவா. நான் செய்யறேன் சார். வாங்க வாங்க தம்பி. சொல்றத கேளுடா, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுடா. டேய் அவங்க வீட்டுக்காரன பார்த்தா பெருசா மீசியை சேவ் பண்ணாம வச்சிருக்கானடா. டேய் அப்படியே அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிட்டு திரும்பி பார்க்காம வந்து சரிடா. டேய் ரகு சொல்றத கேளுடா. டேய் மாமா அது தப்பு மாமா. கையில என்ன நம்பி வந்திருக்கா, இப்ப பாதி தூரம் ஓடியாச்சு மாமா, இனிமே நிக்க முடியாது. டேய் நீ நடந்து போடா, இல்ல தவிழ்ந்து போடா. என்ன இதில் இழுத்து விட்ட? நான் பாட்டு கடையில உட்கார்ந்து நாலு மொட்டையை போட்டு பாக்கெட்ல பைசா பார்த்திருப்பேன். இப்ப பாரு எவனோ பின்னாடி வந்துட்டு ஒத்த கையை எடுத்தே தான் தீர்வேன். ஒத்த கால்ல நிக்கிறான்டா. டேய் ரகு என்ன நம்பி வந்திருக்கா மாமா. பெரியவங்க சொன்னா கேளுடா. கத்திய ஸ்ட்ரைட்டா போட்டா வெட்டிருந்தா. அவளை அப்படியே ரோட்ல விட்டுட்டு இந்த டீ சாப்பிட்டு அப்படியே அப்ஸ்காண்ட் ஆயிடுறா. மாமா அது தப்பு மாமா. நான் போய் குலதெய்வத்துக்கு மொட்டையை போட்டு பொங்கலை போடுவான்டா. டேய் அவனுக்கு வந்தா வெட்டிடுவானுங்கடா. மாமா நான் வைக்கிறேன். டேய் ரகு டேய் நீ அப்படி சொல்றியா? சரிடா நீ அப்படி வந்துறியா? சரி நான் இப்படி வந்துடுறேன். ஓகேடா ஓகே. சுபத்ரா நம்ம ஊருக்கு போயலாம். சுபத்ரா நம்ம ரகு அவன் நேரா ஊருக்கு வந்தறேன்னு சொல்லிட்டான். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டான். அப்படியா? ஏ தம்பி ரகு, ஏ குண்டுமணி, இதுதானே கலக்கு பக்கம்? ஆமா. அந்த நாச்சி சங்கிலி கருப்பு காலையில பிள்ளைங்க வந்தோம் காலடியில விழுந்துரும். அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க சாமிங்களா. ஏ கோடீஸ்வரா, உனக்கு பஸ்ல அரை டிக்கெட் தானடா? அப்பா தங்கச்சிக்கே 3 டிக்கெட்டுப்பா. ஒரு டிக்கெட் 320, 4 டிக்கெட் எவ்வளோடா? 1650பா. சுபத்ரா உங்ககிட்ட காசு இருக்கா? காசா? 70 ரூபாய் இருக்குதா? 70 ரூபா காரம் சிவடி. சுபி இந்த செயினை கொஞ்சம் கூட. நகையா? எதுக்கு? கையில இருக்க காசு பத்தலடி. அடக வச்சாதானே ஊருக்கு போக முடியும். போணும்ல. நகையை நான் தர மாட்டேன். நீ கடைக்கு போய் காசு எடுத்துட்டு வா. அடே கிறுக்கு, கடைக்கு போனா கழுத்து எடுத்துருவாங்கடி. ஊரன் திரும்பி வந்து சத்தியமா திருப்பி கொடுத்துறேன்டி. ஐயா சாமி, இது ஏன் நகை இல்ல, எங்க அம்மா அது. என்ன தூக்கிட்டு திருப்பத்தூர் சந்தைக்கு போகும்போது ரோட்ல கண்டெடுத்தது. இது சாமி கொடுத்தது. இது நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன். ஐயா சாமி, என் தலை கண்ட வந்துச்சு. நான் அங்க இருந்த உன் தலைக்கு மொட்டை அடிச்சு வெள்ளை சலை கட்டி விட்டுவானடி. மொட்டையா? நீ எவ தலை மொட்டை அடிப்பியோ சடா பின்னுவியோ, நான் தர மாட்டேன். ஆத்தி ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில ஐத்திய கடிச்சானா? எதை வேணாலும் சொல்லாத, பழமொழி மட்டும் சொல்லாத. நாக்கு கீழே போட்டுருவேன். ஒருத்த நிக்க முடியாம ஓடிட்டு இருக்க, நீ பழமொழி சொல்றியா? பழமொழி சொல்றியா? பழமொழியா? பார்க்க முடியாதவன் ஊர் பார்த்தானா? வீரபத்ரம் கோயில்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிற ஸ்டேஷன்ல மட்டும் சொல்லு. 5:45 அடி இருப்பா, சோடாப்பட்டி போட்டிருப்பா. அப்புறம் முக்கியமான விஷயம், ஆள் அம்பிட்டானா சைலண்டா தூக்கிட்டு நம்ம சாமான் வச்சு கொண்டு போயிடுங்க.
எவனாச்சும் கேட்டா டெரரிசம் சொல்லிடுங்க, ஒண்டி கேட்க மாட்டான். சரியா? மங்கா, எனக்கு என்னமோ மனசுல தப்பு நடக்க போற மாதிரி தோணுதுடா. நம்ம இடத்துக்கு போயிடலாம்டா. பெத்தவா, நீ வாய் முடிச்சு இருக்க மாட்டியா? முதல்ல மங்கா என்ன மூஞ்சில கை வச்சான், அப்புறம் மூஞ்சி பத்து விடல் விட்டான், அப்புறம் மூஞ்சிலே காரி துப்பிட்டான், இப்ப மூஞ்சி பத்து பிச்சான்ட்டான். இப்படி எல்லா கிரிமினல் வேலையும் பார்த்து நம்ம நாயா போய் அலைவுறான். அவன் எல்லாம் போட்டு பீஸ் பீஸா கட்டி கொடுத்துரும். அண்ணன் சம்பளம் கொடுக்கணும். அது அண்ணன் எடுத்து நெத்தில பட்டியா பண்ணணும். என்ன சரிதானே? ஏய், கொரமாசல போறாங்களா? சோறு வாங்கி திட்டு சோறு போட்டவன் கம்ப்யூட்டர்ல பார்க்க போறீங்களா? பெத்தப்பா, நீ துறக்காத மூடு. நீ சவுண்ட் விட்டு ஒண்ணு ஆக போறது கிடையாது. அந்த பிச்சை இன்னைக்கு நான் பிடிக்கணும். அவனை கண்டதுமே வெட்டி நான் தரசுல போட்டு நிறுக்கணும். அதுக்கு 5 வருஷம் நான் 10 வருஷம் நான் உள்ள இருந்தாலும் பரவாயில்ல. அது வரைக்கும் வாங்கி சுமாரு ஏதாச்சும் ஜட்ஜி வேலை பண்ண ஒண்ணு. இங்க பக்கத்துல ஏதாவது பைக் மெக்கானிக் கடை இருக்கு? என்ன மேட்ரு? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கார் மெக்கானிக்கிட்ட வந்து பைக் மெக்கானிக் கேட்குற பாருங்க. காயில் போச்சு. பார்த்து ஏதாவது பண்ணுங்கண்ணா, புண்ணியமா போகும். ஏன்பா வேலைக்கு ஆகாதுப்பா, காயில் போச்சு. அண்ணே, புது வண்டி நான் எடுத்து 1 வாரம் தான் ஆச்சு. ஏதாவது ஒயர் விட்டு போயிருந்தேன், கொஞ்சம் பாருங்கண்ணே. என்னது? போன வாரம் எடுத்த வண்டியா? இந்த வண்டியா? ஆமாண்ணா, 10 வருஷம் முன்னாடி ஷோரூம்ல இருந்து வண்டி எடுத்து வந்து எங்க மாமா வண்டியை நிறுத்திட்டு பூஜை பண்ணிட்டு மூத்திரம் போயிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் உள்ளுக்கு போனார். போனவர் வலிக்கு விழுந்தாரு, முதுகெலும்பு உடைஞ்சு 10 வருஷம் படுத்தே கிடந்தார். போன வாரம் தான் மண்டையை போட்டார். சாவுக்கு நடிகர் சிவகுமார்லாம் வந்திருந்தார். ஏதோ சும்மா நிக்குதே எடுத்து ஓட்டுவோன்னு ஓட்டுனேன். அப்படியே நின்னதுல மங்கி போச்சுண்ணா. பாருண்ணா, பார்த்து ஏதாவது பண்ணுண்ணா. புது வண்டிண்ணா. இது புது வண்டி. ஆமாண்ணா, நம்ம கறிக்கடை பாய் 18,000 வாங்கிக்கிறேன். நானா முடியவே முடியாதுன்ட்டேன். இதுக்கு 18,000 கேட்டாரு. அப்புறம் வேற என்ன? சரி, நீ இதுக்கு ஒரு ரேட் சொல்ல. ரேட்டு இதுக்கு நீ இதை வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோ, எவ்வளோக்கு வாங்குவ? நான் வாங்கிக்க மாட்டேன். அட சும்மா வாங்குறேன்னு வச்சுக்கோப்பா, எவ்வளோக்கு வாங்குவ? அட நான் வாங்கிக்க மாட்டேன். சும்மா சும்மா வாங்குறதுப்பா எவ்வளோக்கு வாங்குவ? 5000 கூட போகாதுப்பா. 4000 கூட போகாதுப்பா. 3500. அதெல்லாம் 3000 பா, இதெல்லாம் வேணாம்ப்பா. 2500. நீ கிளம்புப்பா. ஒரு 2000 ரூபா கொடுங்க, அவசரமா ஊருக்கு போகணும்னா. ஆர்சி புக் இருக்கா? அதே நான் கேட்குறேன். மாமா அப்படி 2 வருஷம் முன்னாடி எரிஞ்சு போச்சுண்ணா. அதில் டெபிட் கார்டு, ரேஷன் கார்டு, கிரெடிட் கார்டு, விசிட்டிங் கார்டு, ஆர்சி புக்கு சேர்ந்து எரிஞ்சு போச்சுண்ணா. ப்ளீஸ்ண்ணா, 2000 ரூபா நான் முடிச்சிடலாண்ணா. முடிச்சிருவோம். சந்தோஷம்ண்ணா. போய் உள்ள உட்காரு, காசு எடுத்துட்டு வரேன். சூப்பர்ண்ணா. கேட்டியா, நான் பழனி பேசுறேன். ஒரு திருட்டு கம்முனாட்டி வண்டி கொண்டு வந்திருக்கான். அவன் பேச்சே சரியில்லை. ஏவிஎம் ராஜன் மாதிரி வேற பேசுறான். அவன் பேண்ட்டு, அவன் சட்டை அதெல்லாம் விட ரைட்டில் வாட்ச் கட்டியிருக்கான். அது கண்டிப்பாக சூடுகை தான், அடித்து சொல்கிறேன். ராஜ் சொத்து. இதோ ஒரு நிமிஷம். TCX 7298. அவளை புரியலா? மங்கா சார், அவனை பிடிச்சிட்டேன். ஏண்டா டேய் முடிச்சவிக்கி, யாருகிட்ட வந்து படம் காட்டுற? ஏண்டா வாயிலே வடை சுடுறியா? டேய் என்னடாச்சு? என்னடாச்சு? உண்மையாடா? இது சாதாரண வலிப்பு இல்லடா.
அண்டாயாக அழிப்புல சாமி சரணம் சங்கிலி அவருக்குடா பாத்துடா டேய் நீ இறங்குடா டேய் பச்சை மரடா கீழ டேய் செத்து போறடா டேய் பாத்துடா டேய் நீங்க டிக்கல தண்ணி எடுத்துடா டேய் பாத்துடா டேய் பத்துடா டேய் டேய் பத்துடா டேய் சார் காப்பாத்து சார் உள்ள இருக்கிறாங்க சொன்ன கேட்டா வந்துடுறா சார் நான் நாளைக்கு வரேன் சார் அவசரமா போறேன் சார் வேணாடா என் கையில மாட்டல புட்ட கிச்சிரும் வந்துடுறா டேய் ராஜா வந்துடுறா இறங்கி வாடா உன் வண்டியை நானே வாங்கிடுறேன் சார் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் சார் சார் வண்டியை வாடா டேய் டேய் சார் நம்ம 10 ஆண்டன் தாஸ் சார் எப்படி சார் போனோம் சார் நம்ம 10 ஆண்டன் தாஸ் சார் எப்படி போனோம் யோ உன்கிட்ட தான் பேசுகிறேன் நம்ம 10 ஆண்டன் தாஸ் சார் அண்ணே என்ன அந்த பிச்சு வண்டி ரிப்பேரு அவனை நம்ம கடைசியாக பார்த்தது வீரபத்திரம் கோயிலில் அவன் வரும்போது அவன் கையில் வண்டி இல்லை மெக்கானிக்கல் ஷாப் எங்கே இருக்குது வீரபத்திரம் கோயில் பக்கத்து தெருவில் இருக்குது அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் எங்கே இருப்பாங்க அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு சந்தில் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க பிடிச்சிடலாம் இதை முன்னால சொல்ல முடியாதா ஏற வண்டியில இங்கதான் ஏம்பா இங்கே சைதப்பட்ட எப்படி போறப்பா பாத்தியா காரை முடிஞ்ச கசை போட்ட பாத்தியா நான் ஏத்தின்னு வந்தேன் பாரு நான் கொடுக்க ஆளே காணும் கொண்டுட்டானுங்களா டப்பாவிலா என்ன பண்றது அண்ணே மாணிக்கனே அண்ணே மாணிக்கனே சொல்லுப்பா தலைக்கு மேல கத்தி தூங்குதுண்ணே உங்களால மட்டும்தானே உதவி பண்ண முடியும் சொல்லுப்பா ஒரு 3000 ரூபாய் கைமாத்தா கொடுங்க 3 நாளா திருப்பி கொடுத்துட்றேன் பிச்சை இந்த கடைக்கு நீ கடைசியா எப்போ வந்த ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையானே எனக்கு இருக்கு 2 தீபாவளிக்கு முன்னாடி ஒரு அரக்கை சட்டை தச்சுட்டு போனீங்க 80 ரூபா கூலி பேசினதை 45 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நீ சட்டையை போட்டு பார்த்து 30 ரூபாய் என் கையில் கொடுத்து மீதி பணத்தை உன் பையன்கிட்ட தந்து அனுப்புறேன்னு அன்னைக்கு சொல்லிட்டு போன நீ இன்னைக்கு தான் வந்திருக்க அண்ணே பெரிய மனசு பண்ணனே இந்த கத்திரிக்கோலை உன் காலா பிடிச்சி கேட்குறேனே உடனே அண்ணே ஐயோ கத்திரி கால்ல போட்டானே சரியா ஹோட்டல் கரண்டையும் கேட்க முடியாது ஓட வரட்டும் வந்துட்டு போய் கேட்காது இந்த பாய்கிட்ட கேட்கலாமா பிரியாணி தானே தருவான் காசு தருவானா சார் அடுத்த மாசம் நான் அமெரிக்காவுக்கு போலான்னு இருக்கேன் சார் அதுக்காக பந்த சீட்ல போய் கத்திரி பெருசெல்லாம் வாங்கணும் சார் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார் அந்த பிச்சை கோர பிச்சை எப்போ வருவானோ அண்டாக்கா ஹசிம் அபூக்கா நசிம் குண்டாக்கா துசிம் முண்டாக்கா முசிம் முண்டாக்கா முசிம் குண்டாக்கா துசிம் குண்டாக்கா துசிம் அண்டாக்கா நசிம் இப்போ யாரையா போய்டா ஜரங்குரு சீசே டேய் சிவா இந்த மந்திரத்தை ஏதோ படத்துல கேட்ட மாதிரி இருக்கேடா ஐயோ அண்ணே நம்ம நிலைமை இப்படி
டேய் ஒரு அம்மா 2 புள்ளையும் போறத பாத்தியா? साहब तमिल मालूम नहीं। டேய் பூலோ भैया एक औरत और 2 बच्चे इधर से निकले क्या? साहब हम नहीं देखे। டேய் படா. ஏமா வாயும் வயிறுமா இருக்கியே, இப்படி அலையலமா நீ? எந்த தரத்துல பசங்களை துரத்துறது? கட்டையில போறவனுங்க. நீ போலீஸ் போலையா? போயிலையா? அது என் ஆத்தா தான் போடும். அடக்கடவுளே, உனக்கு காதும் கேட்காதா? காசுலாம் வேணாம், வச்சுக்கோ, நான் பாத்துக்கிறேன். அம்மா 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 அங்க என்னடி? பெரிய மிஸ்ஸஸ் அவங்க வந்துட்டாங்கம்மா, நம்ம தேடி வந்துட்டாங்கம்மா. அம்மா அம்மா எங்கடி அனுப்புற? எங்கடி அனுப்புற? அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. அம்மா அம்மா அவங்க இங்க வந்துட்டாங்கம்மா. ஏமா வயிற்று பிள்ளோட ஒரு பொம்பளை வந்தல? இங்க யாரும் வரலங்க. ஒரு ஜூஸ் போடு. டேய் தெரியாதனமா ஒரு ஐடியா சொல்லிட்டுட்டா, அவங்க அப்டுவாங்கல்ல, வயிற்ற கலக்குதுடா. பெரிய சும்மா இருக்க வேண்டியதானே? ஐயோ காலு கை காலு கை காலு மண்ட கொடாதீங்க. நீ கிறிஸ்தவம் பண்றியா? ஏண்டா எருமைக்கு வாதவங்களே, உங்களுக்கு வேற வேலை இல்லையா? என் புருஷன் கிட்ட அரண்டை கிழக்குலனா உங்களுக்கு தூக்கமே வராதா? நேரம் காலத்துக்கு வீட்டுக்கு போயிருங்க. என் புருஷன் வந்தா உன் கால் சட்டை அவர்த்து கடிவாளம் போட்டுடுவோம். உங்களை அந்த கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. மனுஷாடா நீ? நாக்கு நரம்பு இருக்காடா? பிரசவல்ல துடிக்கிறடா. பொம்பளடா பொம்பளை. வலினா என்னன்னு தெரியுமாடா? பிரசவல் எப்படி இருக்குன்னு தெரியுமாடா? எனக்கு தெரியும்டா. உங்க அம்மாவுக்கு தெரியும்டா. உங்க அம்மா கூட பிறந்த ஒரே அக்கா வலியில துடிச்சாலே இது மாதிரி. கண்ணு தெரியலடா? அந்த பொண்ணு துடிக்கிறது கண்ணு தெரியலடா? நரகத்துக்கு போறவனே என்னடா கொண்டு போக போற? நீ புதவலிக்கு போகும்போது என்னடா கொண்டு போக போற? டேய் பாவி, உன்ன மாதிரி மிருகத்தை வளர்த்துறேன். டேய் வெட்டுடா வெட்டு. உம்மா நீ பிறக்கும் போது உன்னை பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு செத்து போனால, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்காம உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்தி வர்றல்ல, அதுக்கு இதாடா கூலி. வெட்டுடா வெட்டுடா. நீ ரொம்ப பெஸ்ட்டா தூக்கிட்டு போ. மா மா என் பொண்டாட்டி 2 பிள்ளைங்களையும் பாத்தியாமா? வயிற்று புள்ள காரியமா? நீ தான் என்ன பண்ண புருஷனாயா? அறிவு இருக்கையா உனக்கு? இந்த மாதிரி நேரத்துல பொண்டாட்டி கையிலே பிடிச்சி தெரிய வேண்டாம். இப்ப பாரு, 4 தடிமாடு பசங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ண போற? ஒண்ணு பண்ணு, இப்படி பீச்சங்கல் பக்கமா நேரா போ, போலீஸ் ஸ்டேஷன் வரும். நீயாவது கம்ப்ளைண்ட் பண்ணியா? யோ சொல்லிக்கிட்டே இருக்க, நீ போட்டு உட்கார்ற. ஐயோ, இந்த அளவுக்கு காது கேட்காதா? சரியான கூறுகட்ட குடும்பமா இருக்கும் போல. ஒன்றும் இல்லைம்மா, சரியாயிருமா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கம்மா. ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்ச நேரத்தில் சரியாயிருமா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கம்மா. மா
Santosh, don't allow anybody inside. Okay, madam. எங்க பண்ண ஆளுங்க? அங்க இருக்காங்க மேடம். ஹலோ சார், ஹாஸ்பிடல்ல இது டிராமா தியேட்டரா? டெலிவரிக்கு வந்தவங்க வெளிய வராங்க. ஏ மங்கா சார் நான் பிச்சை பேசுறேன் சார். சார் நீங்க இருக்கேன்னு சொல்லு சார். நான் வரேன் சார். என் பொண்டாட்டி பிள்ளைய விட்டுரு சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் சொல்றது கேளு சார். சார் ப்ளீஸ் சார். சார் பேசுங்க சார். சார் 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 இந்த கை தானே சார். இந்த கை தானே சார். இந்த வலது கை வெட்டி மண்ணில் போடு சார். ஆனால் என் பொண்டாட்டி பிள்ளைகளை எதுவும் பண்ணிடாது சார். சார் நான் வரேன் சார். சார் அட்ரஸ் சொல்லு சார். சார் 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 கொஞ்சம் பேனா கொடுங்களேன் ப்ளீஸ். கொஞ்சம் அவசரம் சார். சார் சார் சொல்லுங்க சார். அட்ரஸ் சொல்லுங்க சார். நான் வரேன் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் நான் வரேன் சார். ப்ளீஸ் சார். நீ வர வேணாம். சார் உன் பொண்டாட்டிங்க இல்லை, அவ தப்பிச்சிட்டா. நீ ஓடு, ஓடிக்கிட்டே இரு. உன்னை நான் துரத்தி பிடிக்கிறேன். சார் டேய் டேய் இப்படிலாம் பண்ண நான் உன்னை விட்டு ஓடி போயிடுவேன். நான் உன்னை துரத்தி பிடிக்கிறேன். ஆமா பிடிப்ப நீ எப்படி பிடிக்கிறேன்னு நானும் பார்க்கறேன். நீ ஓடு, நான் உன்னை தொத்தி பிடிக்கிறேன். ஹலோ நீ ஓடு, நான் உன்னை துரத்தி பிடிக்கிறேன். நீ ஓடு, நான் உன்னை துரத்தி பிடிக்கிறேன்.
நீ ஓடு நான் உன்னை துரத்தி பிடிக்கிறேன். நீ ஓடு நான் உன்னை துரத்தி பிடிக்கிறேன். நீ ஓடு நான் உன்னை துரத்தி பிடிக்கிறேன். நீ ஓடு உன்னை நான் துரத்தி பிடிக்கிறேன். நீ ஓடு நான் துரத்தி பிடிக்கிறேன். நீ ஓடு நான் உன்னை துரத்தி பிடிக்கிறேன். What's happening here? Bloody hell, what the hell is happening here? What's the meaning of meaning? Dreams, adorations, aspirations, religions, the whole truckload of sensitive bullshit. Pah! Damn it! ஐயா What? Darwin was right! Personality is a bloody mask, and man wear a different mask every day. Where is the truth? A rose is a rose is a rose. Then what is human shit? Charles Darwin and his Big Bang Theory. I don't buy it anymore. Where is it? இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் அங்க பாருங்க. ஏய் நில்லு, எங்க போற? That's an absolute question, but I have only relative answers. By the way, who the hell are you to ask that question to me? ஏப்பா எங்க போறன்னு கேட்டா சொல்ல மாட்டேன்றா. எங்க இருந்து வரனாவும் சொல்லு. That's a very interesting question. You know Mars? அது என்னது? டேய் சூர்யா படம்டா. So much depends upon a red wheelbarrow glazed with rainwater beside the white chickens. பேர் என்ன சொன்ன? பிச்சமூர்த்தி. Could I speak to Mr. பிச்சமூர்த்தி? ஹலோ ஃபோன் பில் தானங்க, நாளை கேட்டுவங்க, சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னப்பா பேரை கேட்ட உடனே ஃபோன் ஆஃப் பண்ணுறாரு? அங்கிள் இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க அங்கிள். தம்பி எனக்கு வேலை இருக்கு, இன்னொரு ஆள் நீ ட்ரை பண்ணு. அங்கிள் 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 ப்ளீஸ் அங்கிள் அங்கிள். வாட்ச்மேன் அது ரெண்டும் உள்ள வந்துட போகுது. அண்ணா 2 பிள்ளைங்களும் ஒரு வயிற்றுக்குள்ள கறியும் போனதை பார்த்தீங்களாண்ணா? என் பொண்டாட்டினா அண்ணா வாயை திறந்து சொல்லுங்கண்ணா. யோ 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 வைத்திய பிடிச்சா உனக்கு உட்காந்து பாரு தெரியும். நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவன்னு 4 பேரு சொன்னாங்க. போடால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய். பைத்தியமாடா நீ? சாவுகிறாய்க்கு இன்னைக்கு பழப்ப ஊத்தி மூடிட்டடா. ஐயோ நான் குடிச்சு ஒஸ்டன் சொல்லுவானே அவன். ஏய் யாரா நீ? தெரியல பைத்தியம். நஞ்சுண்டன். ஏமா நீ சொர்ணா ஹோட்டல் நஞ்சுண்டன் பொண்ணா நீ? ஆமாம் சார். என்னம்மா நீ நல்லா யோசித்தா முடிவு பண்ணியா? சார் இவர் தான் சார் என் புருஷன். சார் இந்த பொண்ணோட அரசியல் ரொம்ப செல்வாக்குனால சார். என்னையா பயமுறுத்துறியா? அந்த ஆள் பெரிய ஆள்னா நான் ரெஜிஸ்டாரியா? இன்னும் 6 மாதத்துல ரிட்டையர் ஆக போகிறேன். எல்லாத்துக்கும் மேலே மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. எங்கள் கோயிலில் கல்யாணம் பண்ணதுக்கான ரசீதை காணா? சார் இன்னும் கல்யாணமே நடக்கல சார். என்னது கல்யாணம் நடக்கலையா? கல்யாணம் நடக்க எப்படியா ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? படிச்சிருக்கீல, அறிவு இருக்கா? சார் ஊர் ஃபுல்லாக கையிலோட அப்பா அம்மா எங்களை தேடுறாங்க சார். என்ன பண்ணுறேன்னு தெரியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரே ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுங்க சார். கமிஷனர் ஆஃபீஸில் போய் நாங்களே சரணடைஞ்சிடறோம் சார் ப்ளீஸ் சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெளியில் போங்க. இந்த காம்பவுண்டுக்கு வெளியில்
ஒருத்தர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பார். அவர் சுதந்திர போராட்ட தியாகி. இந்த பிரிஸ்ட் காலத்தில் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வந்துருங்க. நான் இதை சீர்திருத்த கல்யாணமாக ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் தரேன். சீக்கிரம் போங்க. யோ ஒரு டீ சொல்லியா? உன் புருஷன் எங்க? உன்னை விட்டு எங்க போனா? ஒன்னதான் வண்டிய பார்த்து ஓட்டுறது இல்ல. அவரே அடிக்கிறீங்க. பாத்தியாடா, இதான் பொம்பளை மனசு. அம்மாடி, நீ எங்க போனோம்? ஒன்னும் புரியலையே. அட பாவமே, அப்படிலாம் பேசாத. உனக்கு ஒண்ணும் ஆகாது. உன் புருஷன் எங்க இருக்கான்? புருஷனா? தாலி எங்க கட்டினா? கழுத்துல கைத்து தானே போட்டா? அந்த எங்க போனானோ, எங்க உட்கார்ந்தானோ? விதிய பாரு. கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அண்ணன் தம்பி? ஆமா. 98 23 54 51 54. இது என்ன? ஏடே, செல்போன் நம்பர் இந்தாம்மா. போன போடுமா. அவன் எங்க இருக்கான்னு கேளு, கொண்டு போய் விட்டுருந்தோம் உன்னைய. போடு. ஹலோ மாமா, நான் கோடி பேசுறேன். ஏண்டா தம்பி சாமி, எங்கடா இருக்க? உங்க மாமா இப்படி நட்ட ரோட்ல அனாதையா விட்டுட்டு போயிட்டாருடா. அந்த பட்டு கடப்பனுக்கு வாக்கப்பட்டதுக்கு நான் ஒரு உருளைக்கு வாக்கப்பட்டிருக்கலாம். இப்ப பாரு, என்ன யாரோ தடுத்துறாங்க. இப்படி காடு மேடுமா அலைஞ்சிட்டு இருக்க. இது கேட்க யாருமே இல்லையாடா? ஏன் தம்பி, ஒரு புள்ள தச்சு புள்ளைய இப்படிதான் தனியா விட்டுட்டு போறதா? அப்படி என்னப்பா உங்களுக்கு முக்கியமான வேலை? சரி, எங்க இருக்குன்னு சொல்லு. புள்ளைய பத்திரமா கொண்டு வந்து விடுறோம். ஒரு நிமிஷம், எங்க அட்ரஸ் சொல்றேன், என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க. ஆமா, ராயசோடு இருக்கு. அங்கங்க. ஆமா, கவர்மெண்ட் ஸ்கூலு. ஆமா, பக்கத்துல ரிசர்ச் கூட இருக்கு. அங்கங்க. எங்க விட்டுட்டு போக உனக்கு எப்படி? சரிங்க, நான் அந்த ஸ்கூல் பக்கம் வந்து கூப்பிடுங்க. அடியா வாய்ப்படி. அவ தலை முடிய பிடிச்சி போஸ்ட் அடிச்சா எல்லாம் சரியா போயிடும். ஓடு கடு கடு. வண்டி நிறுத்துற. கீதா அண்ணே, மோதிரத்தை கழட்டு. போடு. உன் கையில போறா. சொல்லு. அண்ணே, அந்த பிச்சை எப்படி பிடிக்கலாம்? பிச்சை பிடிக்க வேண்டாண்ணே. அவன் பொண்டாட்டியை திரும்ப பிடிப்போம். அவன் எங்க இருப்பா? தம்பியை தேடி ஓடிக்கிட்டு இருப்பா. அவதான் ஹாஸ்பிட்டல் இருந்து ஓடிட்டால. இன்னைக்கு நஞ்சுண்ட பொண்ணை கல்யாணம் பண்ணணும். இல்ல நஞ்சுண்ட அவனுக்கு கருமாதி பண்ணிடுவான். நஞ்சுண்டால எல்லாம் ரிஜிஸ்டர் ஆபீஸ் தேடிட்டு இருக்காங்களாடா? உண்மைதான். அந்த பையன் நஞ்சுண்டனுக்கு பயந்து தான் நார்த் மெட்ராஸ்ல கல்யாணம் பண்ண போனான். மெட்ராஸ்ல எத்தனை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது? 45. நஞ்சுண்ட ஆளுங்க எல்லா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் தேடுவாங்க. ஆனா சைதாப்பேட்டை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல மட்டும் தேட மாட்டாங்க. சைதாப்பேட்டையில தான் நஞ்சுண்ட வீடு இருக்கு. ஓ, நம்ம ஏரியா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வர மாட்டாங்கன்னு லூசா இருப்பானுங்கல்ல. சிங்கம் வாயில அல்வா. போட வேகமா. அண்ணே, ரொம்ப நேரமா தொண்டை கிளியே கத்திட்டு இருக்கேன். அண்ணே நம்புங்கண்ணே. அண்ணே டிரைவர் அண்ணே, நீயாச்சும் நம்புனே. நான் பைத்தியம் இல்லை. சும்மா உட்கார்றா. இல்ல ஆஸ்பத்திரி போனா தெரியும். சொன்னா கேளுனே. நான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கேனே. என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு உயிருக்கு ஆபத்து. அவங்களுக்கு ஏதாவது ஆபத்தாச்சு, உங்க 3 பேத்து மேலேயும் கேஸ் வரும். கொலை கேஸ். டேய், எங்கடா வேலை பார்க்கற நீ? ஹைகோர்ட்ல வக்கீல். 304 செக்ஷன் படி நீங்க பண்றதுக்கு என்ன தண்டனை வரும் தெரியுமா? என்னண்ணே செக்ஷன்லாம் பேசுறான்? அண்ணே அண்ணே, அவனை இறக்கி விட்டுறலானே. அதான் நானும் சொல்றேன், இறக்கி விட்டுருங்க. என்னையா சார், உள்ள ஒருத்தன் ரொம்ப டயலாக் பேசுறான் சார். நீங்க கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. இறங்க இறங்க, இப்ப தெரியும் யார் பைத்தியம்னு. ஐயோ, நான் பைத்தியம், நான் பைத்தியம். நான்சென்ஸ் ஆஃப் தி நார்த் அமெரிக்கா. ஒருத்தனுக்கு மியூசிக் தெரியலையே.
வேணாம் சார் 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 தலையா எல்லாரும் வெளியே போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சேவியர் ஒரு வேன் எடுத்து ஈட்டி பூத்தனு வா, கொஞ்சம் ஆளை கட்டுட்டு வா, ஒரு பொருளை பேக் பண்ணும். சீக்கிரம் வா. தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசன் மாதிரி இருக்கீங்களா சார்? நீங்க போய் இப்படி பண்ணலாமா சார்? பெட்டியில் என்னடா இருக்கு? பெட்டியை கொடுறா கொடுறா. வேணாம் சார் வேணாம் சார் சார் வேணாம் சார் வேணாம் சார் வேணாம் சார். என்னடா இது? யாரா அவன்? எங்க அப்பா சார். உங்க அப்பா என்ன பெரிய மீசி வச்சிருக்கான்? பெரிய போலீஸ்காரனா? எங்க அப்பா பெரிய பார்பர் சார். அப்ப மீசை சிறைச்சிட வேண்டியதுதான். என்னடா பாக்குற? இப்ப தெரியுதா போலீஸ் என்னன்னு? சார் என்னையா ஐயா லைன்ல இருக்காரு. நான் எங்க இருக்குன்னு போட்டு கொடுத்துட்டியா? இல்லையா, 2 தடவை உங்க லைனுக்கு வந்தாங்களாம். நீங்க எடுக்கலன்னு என் லைனுக்கு வந்துட்டாங்க. யோ பாத்ரூம் இருக்குன்னு சொல்ல வேண்டியனே. ஆல்ரெடி 2 தடவை சொல்லிட்டேன் சார். லைன்ல இருக்காரு சார். ஏயா உயிரை வாங்குற குடியா? சார் 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 நாளைக்கு பண்ணிடுறேன் சார். சார் சரி சார், அப்படியே ஆடு சார். சரி இல்லை வந்துடுறேன் சார். சொல்லிடுறேன். சரி. என்னையா சார் 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 ஏய் இங்கே தாண்டா நிறுத்துறா. சீக்கிரம் சீக்கிரம் இங்கதான். டேய் கையில அப்பா வந்துட்டாரா? சீக்கிரம் வாங்கிட்டு வா போலாம். ரிசர்ச் வெளியே வந்துட்டேன்பா. சீக்கிரம். நீ எங்க இருக்கிற? எங்க உள்ளயா? சரிப்பா காமிச்சு. நீ அப்படி பார்த்து பைக்கமா? ஏங்க இந்த புள்ளையால எப்படிங்க தனியா போக முடியும்? கை ராகு ராகு உங்க அப்பா வந்துட்டாரு. ஹலோ அப்பா வந்துட்டாங்கடா. பாத்துமா வா வாங்க. சார் சார் கையில் தள்ளிட சார். சார் பாருங்க சார். இரியா 10 கையா இருக்கு. கையெழுத்து போடுமா? வந்துட்டாங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் பாத்துமா. என்ன சிரிக்கிற? பாத்து கால் எடுத்து. ராகு சார் 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 கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் உன் பேப்பர் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சார் கொஞ்சம் போலாமா? எங்க வந்துட்டாங்க? சார் 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 ப்ளீஸ் சார். 4 பேர் வந்துட்டாங்களா சார்? சார் சார் ப்ளீஸ். அங்கதான்.
டேய் ரகு, எங்கடா எங்களை விட்டுட்டு போன? நாங்க ஊரு பூரா சுத்துறோம். டேய், எங்கடா நீ கூட்டிட்டு வந்த பொண்ணு? டேய், இவளா? ஐயே, என்னடா இது? உன்னை விட அரைக்கழுது வயசானவன். ஏன்டா இவளை கூட்டிட்டு வந்த? டேய் கூறுகட்டவனே, இவ்வளவு நாளா நீ இவன் மேலதான் ஆசை வச்சிருந்தியா? ஏண்டி? என் தம்பி கொஞ்சம் மூக்கு மூலியமா இருந்தா உன் முந்தால முடிச்சு போட்டுருவியா? எங்கடி உன் சாதி சொன்ன? நான் நியாயம் கேட்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த ராஸ்கலை அண்டர்நாச்சி சகிலி கருப்பு ஏன் குடும்பத்தை இப்படி நடு ரோட்ல இழுத்துட்டு வந்த? நான் என்ன குத்தம்? அக்கா 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 ஏய் தூக்குப்பா தூக்கு தூக்கு அக்கா அடிங்கடே பீசா பீசா வீடா ஒரு 5 நிமிஷம் அண்ணன் மேல போயிருக்காரு வந்தோடனே வெளில போயிடுறேன் ஏய் மங்கா வண்டி நிப்பாட சொல்றா மங்கா மங்கா என்னடா மறைக்கிற நீ என்ன பெரிய ரவுடியா நானே ரவுடிதான் இறங்கிக்க ஒத்து கொத்து மோதி பாப்பா இறங்குடா வாயை மட்டும் உட்காரு என்னத்த பேப்பர் பார்த்து என்ன ஆகுறது? என்னதான் வானத்தில் ராக்கெட் விட்டாலும் கையால் தான் கல்வி ஆகணும். என்னத்தை பேசி என்ன பண்ண போறீங்க நீங்களாம்? ஒரு டீ ஹலோ சுபத்ரா சுபிமா சுபிமா எங்க சார் நான் சொல்றது கேக்குதா சார் உன் பொண்டாட்டி இப்ப என் கால் கீழ தான் இருக்கா சார் நான் சொல்ற இடத்துக்கு இப்ப நீ வா தண்டையார்பட்ட பழைய என்ஃபீல்ட் ஃபேக்டரிக்கு வா சார் சார் பொண்டாட்டி தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணே எப்படி காப்பாத்த போன தெரியலண்ணே காது வேற கேட்காத பாவன என்ன பண்ண போன தெரியலண்ணே அண்ணாந்து பாருன் கண்களில் நட்சத்திரம் ஆராய்ந்து பார் வாழ்வே ஒரு பொய் சித்திரம் நீன் என்றால் விதையாக மாறு ஏன் என்றால் விடையாக மாறு நான் என்றால் நாமாகி ஈன்றாடு அண்ணாந்து பார்
அண்ணே வாடகைக்கு ஒரு சைக்கிள் கிடைக்குமாண்ணே? நீ யாருப்பா? யாருன்னு தெரியல, எப்படி சைக்கிள் கொடுக்கறது? என் பேர் பிச்சைண்ணே, புதுப்பேட்டையில பார்பர் கடை வச்சிருக்கேன். சரி, ஒரு 500 அட்வான்ஸ் கட்டிட்டு எடுத்துட்டு போ. அண்ணே இருந்த பணத்தெல்லாம் கொடுத்துட்டேனே, வேணா இந்த வாட்சை வச்சு. இல்லைண்ணே ஓடாத வச்சுனே, ஓட்ட வச்சுனே. ஏப்பா நில்லுப்பா, அந்த 8 நம்பர் சைக்கிள் எடுத்துட்டு போ. பொய்மை தீட்டாதே, முள்ளிருந்தும் கூர்கல்லிருந்தும் உன் பாதம் போகும் வழி மாறாதே. சுமையில்லா உறவு எங்கே நீ தேடு, துயரில்லா நாளை உண்டா என்றே கொண்டாடு. பகை என்றால் பனியாக மாறு, வினை என்றால் சுனையாக மாறு, இருள் என்றால் சுடராகி விளையாடு. அண்ணாந்து பாருன் கண்களில் நட்சத்திரம். பூவாக மாறு, நாளை என்பதில்லை, இல்லை வாசம் வீசு. சிறகாக மாறு, வானம் என்பதில்லை, இல்லை மேகம் முரசு. வலியில்லா தாய்மை எங்கே நீ தேடு, புயலில்லா தோணி உண்டா நீயும் போராடு. வலி என்றால் மடியாக மாறு, பயம் என்றால் கொடியாக மாறு, பிழை என்றால் அறத்தோடு தள்ளாடு. அண்ணாந்து பாருன் கண்களில் நட்சத்திரம். ஆராய்ந்து பார் வழி ஒரு பொய் சித்திரம். மாங்கடா உள்ள கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்படிதான். மச்சான் குர்ரா. அப்பா அப்பா சண்டை போடுப்பா. சண்டையெல்லாம் தெரியாதுமா. நில்றா. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
தள்ளுங்கடா. டேய் பத்தப்பா! மங்கா டேய் விடுறவன. முடியாது, வா போலாம். ஏ தங்க கத்தி, வெள்ளி கத்தி, செம்பு கத்தி, இரும்பு கத்தி, சவர கத்தி ஈடாகுமா? ஓ கோப கத்தி, பாசக்கத்தி, வீரக்கத்தி, ரோசக்கத்தி, சவர கத்தி குத்தம் செய்யுமா? வீட்டு கத்தி, நாட்டு கத்தி, ஊரு கத்தி, உறவு கத்தி, சாதி கத்தி, வேத கத்தி, நீதி கத்தி, ஆனாலும் சவர கத்தி போலாகுமா? ஓ சவர கத்தி போலாகுமா? கத்தி எதுக்குத்தான் தொப்புள் கொடி வெட்டத்தான்? கத்தி எதுக்குத்தான் தொப்புள் கொடி வெட்டத்தான்?
தரமிறங்கி தர வந்து குழி தோண்டி பொருள் எடுத்து தீவாட்டி பதம் பார்த்து நான் ஆயுதம் செஞ்சோமே. உழுது அறுத்து மரம் வெட்டி கிணறு தோண்டி கல்லொடைச்சு கூடு கட்டி கதை சொல்லி கண்ணை மூடி இருள் மறந்து கனவொன்னு கண்டோமே. கொலை செஞ்சு சிரிச்சோமே. ஏ தங்க கத்தி வெள்ளி கத்தி செம்பு கத்தி இரும்பு கத்தி சவர கத்தி ஈடாகுமா? ஓ கோபக்கத்தி பாசக்கத்தி வீரக்கத்தி ரோசக்கத்தி சவரக்கத்தி குத்தம் செய்யுமா? வீட்டுக்கத்தி நாட்டுக்கத்தி ஊரு கத்தி உறவு கத்தி சாதி கத்தி வேத கத்தி நீதி கத்தி ஆனாலும் சவரக்கத்தி போலாகுமா? ஓ சவரக்கத்தி போலாகுமா? கத்தி எதுக்குத்தான் தொப்புள் கொடி வெட்டத்தான். கத்தி எதுக்குத்தான் தொப்புள் கொடி வெட்டத்தான். மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை பேராசை போர் செஞ்ச இடமெல்லாம் நான் சோகம் விதைச்சோமே. வானம் பறந்து மதி தொட்டோம் கடலை கடந்து கொடி நட்டோம். அறிவை கொடைஞ்சு வேர் கண்டோம் எவனை துரத்தி ஓட விட்டோம். அன்பத்தான் தொலைச்சோமே வாழத்தான் மறந்தோமே. ஏ தங்க கத்தி வெள்ளி கத்தி செம்பு கத்தி இரும்பு கத்தி சவர கத்தி ஈடாகுமா? ஓ கோபக்கத்தி பாசக்கத்தி வீரக்கத்தி ரோசக்கத்தி சவரக்கத்தி குத்தம் செய்யுமா? வீட்டுக்கத்தி நாட்டுக்கத்தி ஊரு கத்தி உறவு கத்தி சாதி கத்தி வேத கத்தி நீதி கத்தி ஆனாலும் சவரக்கத்தி போலாகுமா? ஓ சவரக்கத்தி போலாகுமா? கத்தி எதுக்குத்தான் தொப்புள் கொடி வெட்டத்தான். கத்தி எதுக்குத்தான் தொப்புள் கொடி வெட்டத்தான். கத்தி எதுக்குத்தான் தொப்புள் கொடி வெட்டத்தான்.